விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவகர நரலை போற்றி. மேச ராசி காலபுருஷ சக்கரத்தின் முதல் இடம், மேடான ராசி, அங்கார பாவனையின் மூலத்திருவன ஆட்சி வீடு. மேச ராசிக்கு இந்த வீடியோ பதிவில் சூரிய கிரகணத்தை பற்றி சொல்ல போகிறோம். சூரியன் மேச ராசிக்கு முக்கியமான கிரகம், அப்பழுக்கற்ற யோகர். அதுபோக சூரிய கிரகணத்தில் மேசராசிக்கு சம்மந்தப்பட்ட கிரகங்கள் 2 கிரகங்கள் சம்மந்தப்பட்டது. சூரிய சந்திரன் 2 பேருமே சூரிய கிரகணத்தில் சம்மந்தப்படுறாங்க. இந்த வீடியோ பதிவில் சூரிய கிரகணத்தை முன்னிட்டு உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும், எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அதுபோக கிரகணத்துடைய தகவல்களை சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க, நல்ல தகவல்கள் தான், சாதக பாதங்களை சொல்கிறேன். இந்த சூரிய கிரகணம் இந்த வருடத்தில் நடக்கிற கடைசி சூரிய கிரகணம் அக்டோபர் 2ஆம் தேதி நடக்குது. அக்டோபர் 2ஆம் தேதி புரட்டாசி 16 புதன்கிழமை நடக்குது. சூரிய கிரகணம்னா பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் வருதான் சூரிய கிரகணம். இது ஒரு வளைவு சூரிய கிரகணம். சூரிய கிரகணத்தோட வளைவில் வெளிச்சம் இருக்கும், நடுவில் சந்திரனால் மறைக்கப்படும் சூரியன். இது இந்தியாவில் தெரியுமா சார்னா தெரியாது. அப்போ தமிழ்நாட்டில் தெரிய போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தெரியாத ஒன்றுக்கு எதுக்கு சார் வீடியோ போடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. சில பேர் கேட்டாங்க, இந்த சந்திர கிரகணத்தை பற்றி வீடியோ போடும்போது கேட்டாங்க. நான் மேசராசிக்கு சந்திர கிரகணத்தை பற்றி நான் போடலை, எனக்கு நேரம் கொஞ்சம் டைட் ஷெடியூலாக இருந்தது, என்னால் போட முடியல. அதனால தான் இப்போ மேசராசிக்கு இந்த சூரிய கிரகணத்தை பற்றி தகவலை தெரியப்படுத்தலான்னு போடுறேன். அது சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியல. ஏன்னா சூரிய கிரகணம் இரவில் தான் நடக்குது. இரவில் நடக்கிறதுனால சூரியன் அடிவானத்துக்கு கீழே போயிடுவார், நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் சூரியன் இருக்கிறாரு, சூரியன் எங்கேயுமே மறைய மாட்டார், ஒரே இடத்துல தான் இருக்கிறாரு. பூமி சுற்றி வர பாதைக்கேற்ற மாதிரி சூரியன் சில இடத்துல தெரிவார், சில இடத்துல மறைவார். இப்போ நமக்கு இருட்டாக இருக்கும்போது மற்ற கண்ட்ரிலெலாம் பகலாக தான் இருக்குது, சரியா? அது இந்த பூமியினோட அமைப்பு. ஓகே, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இப்போ சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாமல் இருந்தாலுமே சில கண்ட்ரியில் தெரியும். ஆப்பிரிக்கா, பெரு, சிலி, பசிபிக் பெருங்கடல், அண்டார்டிகா, இது மாதிரி இடங்களெல்லாம் நல்லா தெரியும். அங்கே சூரிய கிரகணம் தெரியுதுனால இந்த பிரபஞ்சத்தில் அதோட தாக்கம் இருக்கும். ஏன்னா பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குற கிரகங்கள் 2 தான், நேரடியாக பார்க்கின்ற கிரகங்கள் சூரியனும் சந்திரனும் தான். மற்ற கிரகங்களுடைய வைப்ரேஷன் இருக்குது. மற்ற கிரகங்கள் தான் நம்ம கிரகங்கள் சொல்கிறோம். சூரியன் சந்திரனை சேர்ந்து 9 கிரகங்கள் இருக்குது. மற்ற கிரகங்களும் அந்தந்த இடத்துல இருந்து தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வருது. அதனுடைய தாக்கமும் இங்கே பூமியில் இருக்குது. ஒவ்வொரு ஜீவராசிக்கும் இருக்குது, மனித இனத்துக்கும் இருக்குது, மற்ற இனத்துக்கும் இருக்குது. ரைட் நேர்களே, அப்படி பார்க்கும்போது முக்கிய பிரதான கோள்கள் சூரியனும் சந்திரனும் கிரகணத்தில் சம்மந்தப்படுறாங்க. கன்னி ராசியில் நடக்கு, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல நடக்கு. இதோட தாக்கம் பிரபஞ்சம் முழுக்க இருக்குது, சரியா? எப்படி பஞ்சபூதங்கள் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கும், அது மாதிரி இந்த கிரகணத்தோட தாக்கமும் பூமி முழுக்க இருக்கும். இந்தியாவில் தெரியாமல் இருந்தாலும் அதோட தாக்கம் இருக்கும், சரியா? சம்மந்தப்பட்ட ராசிக்கும் இருக்கும், அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இருக்கும். சூரியன் சம்மந்தப்பட்ட நட்சத்திரங்கள், சந்திரன் சம்மந்தப்பட்ட நட்சத்திரங்கள், சூரியன் சம்மந்தப்பட்ட ராசிகள் எல்லாத்துக்குமே இருக்கும். சில நேரம் பாருங்களேன், இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு சில பேருக்கு மனநிலை பாதிக்கப்படும், சித்தப்பிரமை ஆயிரும். மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், சில அசௌகரிய கோளாறு இருக்கிறவங்க, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு அந்த அமாவாசை பௌர்ணமிக்கு தாக்கம் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்த சொல்கிறேன்னே, நல்லா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான். ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்க, வீட்டில் ரொம்ப முடியாமல் இருப்பாங்க, இப்போவோ அப்போவோன்னு இருக்கும் உயிர். அப்போ சொல்லுவாங்க அமாவாசை கழியணும் அப்படிம்பாங்க. இது எல்லாத்துக்கும் தெரியும், ஓரளவு அனுபவசாலிகளுக்கெல்லாம் தெரியும், வயது வந்தவர்களுக்கெல்லாம் தெரியும் அமாவாசை கழியணும் அப்படிம்பாங்க. அந்த அமாவாசை பொழுது கலைஞ்சிருச்சுன்னா அவங்க மறுபடியும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கொஞ்சம் 1 மாதத்துக்கு அப்படியே தள்ளி போகும். ஏன்னா அமாவாசைங்கிறது ஒரு முக்கியமான நிகழ்வு, சூரிய சந்திரர்கள் ஒன்று சேர நிகழ்வு. பிரபஞ்சத்தில் சில மாற்றங்கள் நடக்கும். சில நேரம் பார்த்திங்கன்னா கடல் உள்வாங்கிரும். எதனால் கடல் உள்வாங்குது? சில நேரம் பார்த்திங்கன்னா பௌர்ணமிக்கு கடல் கொப்பளிக்கும். இதெல்லாமே அந்த நிலவுக்கு உட்பட்டு தான் நடக்குது. பூர்ண சந்திரன் கடலை கொந்தளிக்க வைப்பார். சந்திரன் ஒளி கடலை கொதிக்க வைக்கும். அதனால தான் பூர்ண சந்திரன் பௌர்ணமிக்கு கடல் அலைகளுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். கடல் அலை ஒரு கொந்தளிப்பில் இருக்கும். இது இயற்கை, இதுக்கு யாரும் மதிப்பு சொல்ல முடியாது. ஏன் எதுக்குன்னு ஆராய்ச்சி கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இங்கே சில காரியங்கள் உணர்வுபூர்வமாக நடக்குது, ஆனால் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம், ஆனால் உண்மைதான். ஓகே நேர்களே, அப்பேற்பட்ட இந்த கிரகணம் நமக்கு தெரியாமல் இருந்தாலுமே அதோட தாக்கம் பூமியில் எல்லா இடத்துலையும் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் இருக்குது, நம்ம வசிக்கிற பகுதியிலும் இருக்குது, நம்ம வீட்லேயும் இருக்குது. ஓகே, நமக்குள்ளேயும் இருக்குது. நம்ம உடம்பே என்ன பஞ்சபூதத்தால் ஆனது தானே. நம்ம உடம்பு நாப்பில் என்ன, இந்த ரத்தமும் நகையும் சதமும் எலும்பும் எல்லாமே சேர்ந்து பஞ்சபூதத்தில் உள்ளதான். அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் இருக்குது. பிண்டம்னு என்ன, நம்ம உடம்பு. அண்டம்னா என்ன, உலகம், வெளி உலகம். அந்த அண்டத்தில் இருக்கிற பஞ்சபூதங்களால் தான் அந்த உடம்பு இருக்குது. நீராலும் காற்றாலும், நெருப்பும் இருக்குது, நீரும் இருக்குது, காற்றும் இருக்குது. 3 அடங்குனதான் உடம்பு, சரியா? காற்றுங்கிறது என்ன, மூச்சு, பிராணன். அடுத்து நீர், உடம்பு முழுக்க நீர் தான் ஓடிட்டுருக்கு, நீர் சத்து தான்.
அடுத்து வந்து உஷ்ணம்னு ஒன்று உடம்புல இருக்கணும். உஷ்ணம் இல்லைன்னா உடம்பு இல்லை, உயிரோடு இல்லைன்னு அர்த்தம். ஸோ உஷ்ணம், நீர், நெருப்பு மூணுமே உடம்புல சம பங்கு விகிதத்தில் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்குது. பித்த, வாதம் அது சொல்லுவாங்க சரியா. கபம், பித்தம், வாதம், கபம் இது மூணு சேர்ந்து தான் இந்த காயம், இந்த உடம்பு. காயமே பொய்யடா, இது காற்று எடுத்த பையடா. காற்று தான் இருக்குது உடம்புல, வேறு ஒன்றும் கிடையாது. கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும், அவ்வளோதான். அந்த குருவி என்ன, உயிர் தான். ஓகே நேர்களே, அப்படி ஸ்கிப் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம், ரொம்பலாம் போக வேண்டாம், எக்ஸ்ட்ரீமாலாம் போக வேண்டாம். சூரிய கிரகணத்துக்குள்ளே வந்துடுவோம். மேசராசிக்கு சூரிய கிரகணம் எப்படி இருக்குன்னு டேர்ன் பண்ணிடுவோம். சூரிய கிரகணம் வந்து அக்டோபர் 2ஆம் தேதி புரட்டாசி 16 புதன்கிழமை இரவு நடக்குது. இரவு கரெக்டாக 9:13 நடக்குது. இரவு 3:17 முடிஞ்சிருது. 9:13 இருந்து 3:17 கூட முடிஞ்சுது. இரவில் தான் நடக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரும் எங்கேயும் வெளியே போக மாட்டோம். நைட் டிஃபனை வந்து இரவு 9க்குள்ளே முடிச்சிருங்க. டின்னரை சாப்பிட்டு முடிச்சிருங்க. இரவு வந்து என்ன பண்ணுங்கன்னா சிவநாமத்தை சொல்லுங்கள். தூங்க போகிற வரைக்கும் சிவநாமத்தை சொல்லுங்கள். ஆன்மீக கதைகளை படிங்க. டிவியில் வந்து சாமி சம்மந்தப்பட்ட கதைகளை படிங்க. படம் பாருங்கள். இறை சம்மந்தப்பட்ட சிந்தனையில் இருங்க. கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. தூங்குறதுக்கு முன்னாடி நெற்றியில் உபி பூசிக்கோங்க. அதுபோக வந்து இரவில் சில பேர் தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க வந்து தண்ணீரை வந்து சில்வர் பாத்திரத்தில் வைக்காதீங்க. பித்தளை, தாமிரம், வெண்கலம் இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு 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 5 லிட்டர் ஊற்றி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு ஊற்றி வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் விபூதியை போட்டுருங்க. விபூதியை போடும்போது அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் நமச்சிவாய நமகான்னு சொல்லிவிட்டு அதை போட்டுட்டு மூடி வச்சுருங்க. இரவில் தண்ணி எடுத்துச்சுன்னா அது தண்ணீரை குடிங்க. குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு இது அறிவுறுத்தப்படுகிறது. கர்ப்பிணி பெண்கள் இதை செஞ்சால் நல்லது. அவங்களுக்கு நல்லதா இல்லையோ, வயிற்றுக்குள்ளே இருக்கிற சிசுக்கு நல்லது. சரியா, அதை கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த கிரகண நேரத்தில் ஏட கூடமாக இருக்க போய் தான் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும். அது அந்நேரம் தெரியாது, வயதாக தான் தெரியும். வயதாக அந்த அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு அதோடய வேலைகளை காட்டும். நிறைய இருக்குது. இன்றைக்கி அறியப்படாத உண்மைகள் நிறைய இருக்குது. டாக்டராலே கண்டுபிடிக்க முடியாது. சொல்லுவாங்க ஏதோ ஒன்று வந்துருச்சுங்க, என்னென்னு தெரியலங்க, ரொம்ப சங்கடப்படுறாரு அப்படிம்பாங்க. அதுக்கு வந்து இது மாதிரி நேரத்தில் ஏதோ ஒன்று இட உடம்பு இருக்க போய் உடம்புல ஒன்று அமைஞ்சுக்கு பிடிச்சிக்கிறோம். அது ரத்தம் நல்லா இருக்கிற வரைக்கும் ஒன்றும் செய்யாது. உடம்புல ரத்தம் நல்லா இருக்கிற வரைக்கும் ஒன்றும் செய்யாது. ரத்தம் சுண்டி போச்சு, வயசாகி போச்சு, ஒரு 55 வயசு ஆச்சுன்னா அதோட வேலையை கட்ட ஆரம்பிச்சிடும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதனால தான் கிரகண நேரத்தில் கவனமாக இருக்கணும். நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஆனால் அன்றைக்கி மகாலய அமாவாசை தான் வருது. அக்டோபர் 2ஆம் தேதி மகாலயபட்ச அமாவாசை. எல்லார் வீட்லேயும் சுத்தபத்தமாக தான் இருப்பாங்க, நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க. சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது அன்றைக்கு. சரியா, அதுபோக அமாவாசை அன்றைக்கி பகலில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கிரகணம் வந்து நைட்டில் தான் நடக்குது. பகலில் சிவன் கோயிலுக்கு போய்ட்டு வருது நல்லது. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி, மேசராசிக்கு வரிஷ்ட யோகம்னு. அந்த வீடியோ லிங்க் வேணால் இதில் கொடுக்குறேன். நான் பொதுவாக எல்லா வீடியோ லிங்கையும் கீழே கொடுத்துருவேன். @% போட்ட வீடியோ லிங்கெல்லாம் கீழே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும். அப்படியே தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டே போகலாம். லிங்க் எல்லா வீடியோலையும் கீழே கொடுத்துட்டே தான் இருப்பேன். ஏன்னா உங்களுக்கு தெரியணும், பழசு என்ன நடந்துச்சு நமக்கு தெரியணும். அந்த வரிஷ்ட யோகத்தில் என்ன சொல்லியிருக்கேன்னா, 2 யோகம் இருக்குது மனிதனுக்கு. அதம யோகம், சமயோகம், ஆகாத யோகம். சூரிய சந்திரனை மையப்படுத்தி தான். அதை நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு நான் போட்டிருக்கிறேன். அதில் நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்கலாம். அந்த அதம யோகம், சமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்நாளில் பிரச்சனை இருக்க தான் செய்யும். எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, என்ன தசாபத்தி நடந்தாலும் சரி. அவர்கள் வந்து அமாவாசை அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானை கும்பிட்டுட்டு பார்வதி பரமேஸ்வரனை கும்பிட்டு விளக்கு போட்டு வந்தாங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படும். தொடர்ந்து செய்யணும். அதை தொடர்ந்து செஞ்சார்கள் என்றால் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அது சரி கட்டப்படும். சரியா, அது ஒதுங்கி போயிடும். வர்ற மாதிரி வந்து ஒதுங்கிட்டு போயிடும். நமக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. அணு ரீதியாக சொல்கிறேன். அதனால் அமாவாசை தோறும் சிவன் ஆலயத்துக்கு போங்க. சிலவர் சொல்லுவாங்க அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணணும், திதி கொடுக்கணும், அவங்க தான் போகணும், வைக்கணும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. முக்கியமான அமாவாசை அன்னைக்கு அந்த தர்ப்பணம் கொடுக்கலாம். தாய் தந்தை இழந்தவர்கள் கொடுக்கலாம். குறிப்பாக தாப்பனை இழந்தவர்கள் கொடுக்கலாம். இப்போயும் மகாலயபட்ச நாட்கள் தான் போகுது. போன பௌர்ணமி, புரட்டாசி பௌர்ணமி முடிஞ்ச மறுநாள் விரதமில் இருந்தே மகாலயபட்ச நாட்கள் தான் அமாவாசை வரைக்கும். விடுபட்டு போனவர்கள் கொடுக்கலாம். ஒரு வருட திதியை விடுபட்டு போனவர்கள் இந்த 15 நாட்களில், கடந்த 15 நாட்கள், இன்று நாளை வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கலாம். சரியா, ஒரு குருக்களை பார்த்து ஒரு இடத்துல போய் கொடுக்கலாம். அந்த விடுபட்டது அந்த தோசை என்னதான் சரியாக போயிடும். அதான் மகாலயபட்ச நாட்கள் சொல்லுவாங்க. ஓகே, அது ஒரு பக்கம் இருந்தாலுமே அமாவாசை தோறும் இறைவனை வழிபடுறது ரொம்ப நல்லது. யாராக இருந்தாலும் வழிபடலாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தாய் தப்பன் இருந்தாலும் சரி, இல்லாமல் இருந்தாலும் சரி, எந்த வயது இருந்தாலும் சரி, அமாவாசை அன்றைக்கு சிவாலயத்துக்கு போகிறது சால சிறந்தது. ஓகே நேயர்களே, இதெல்லாம் வந்து பொதுவான கருத்து. இதை நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அந்த வரிஷ்ட யோகம்ங்கிற வீடியோ பதிவில் சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து சப்ஜெக்ட் வந்து சூரிய கிரகணம் ராசிக்கு 6ஆம் இடத்துல நடக்குது. சூரியன், சந்திரன், கேது, புதன் இதில் சம்மந்தப்படுறாங்க. அஸ்தம் 2ஆம் பாதத்தில் நடக்குது. மேசராசிக்கு வேண்டிய சந்திரனுடைய நட்சத்திர பாதத்தில் நடக்குது. சந்திரன் மனோகாரகன், மாதுர்காரகன், நம்ம மனதுக்கும் நம்ம உடலுக்கும் சொந்தக்காரன்.
சந்திரன் தான். சரியா, சந்திரன் என்ற ராசி தான் உடல். இப்போ ராசினா என்ன, உடல் தான் அர்த்தம். லக்கணங்கிறது உயிர். ஒரு மனிதனுக்கு உடலும் முக்கியம், உயிரும் முக்கியம். ராசியை தான் உடல்னு சொல்கிறாங்க. சந்திரன் உடலுக்கு சொந்தக்காரன், மனிதனோட மனதுக்கு சொந்தக்காரன், அவன் செய்கிற ஆக்டிவிட்டிக்கு சொந்தக்காரன், சிந்தனைக்கு சொந்தக்காரன். யார்? சந்திரன். அவர் அந்த கிரகணத்தில் உட்படுறாரு. அவருடைய நட்சத்திரத்தில் தான் கிரகணம் நடக்குது. அஸ்தம் 2ஆம் பாதத்தில் கன்னி ராசியில் நடக்குது. இதில் சூரிய, சந்திர, கேது, புதன். இதில் கேது ஒரு 6ஆம் இடத்துல இருக்கிறனால ஒன்று பிரச்சனை இல்லை. குரு பார்வையில் தான் இருக்காரு. பெர்ஃபெக்டாக குரு பார்வையில் இருக்கிறார் கேது. இந்நேரம் கேல யோகம் நல்ல வேலை செய்யுது. இந்நேரம் மேசராசியில் குரு தசை கேது புத்தி நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஜோதிடத்தில் ஒரு சூட்சுமம் நான் சொல்கிறேன். இப்போ மேசராசியில் நீங்கள் 3 நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. யாருக்குனாச்சும் குரு தசை நடக்கும். அவங்க நல்ல லக்கணத்தில் பிறந்து, மேசராசி மேச லக்கணமோ, விருச்சிக லக்கணமோ, தனுசு லக்கணமோ, மீன லக்கணத்திலையோ, சிம்ம லக்கணத்திலோ பிறந்து குரு நல்ல நிலைமையில் இருந்து இப்போ குரு தசை கேது புத்தி நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இது உண்மை. யாருனாச்சும் இந்த வீடியோ கேட்குறவங்க, ஆமாம் சார் நான் மேசராசியில் நீங்கள் சொன்ன லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு குரு பச கேது புத்தி நடக்குது, இப்போ நான் நல்லா இருக்கிறேன், கடந்த 2 மாதமாக நல்லா இருக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா குரு பர்ஃபெக்டாக கேதுவை பார்க்குறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கேதுக்கு வீடு கொடுத்த புதனும் இப்போ ஆட்சி பெற்று கண்ணிலே இருக்கிறாரு வருகிற அக்டோபர் 13 வரைக்கும். ஸோ சிறப்பாக இருக்கும், மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த குரு திசை கேது புத்தி நடக்கிறவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு பண வரவு இருக்கும். கேல யோகம் வாங்க, அது ஒரு கோடீஸ்வர யோகம். ஓகே, ஜோதிடத்தில் ஒன்று எதையுமே மறைக்க முடியாதுங்க. நம்ம உள்ளே போய் பார்க்க அலசி பார்க்க பிரித்து பார்க்க வந்துக்கிட்டே இருக்கும். அது பார்க்குறவங்களுடைய விதத்தை பொறுத்து இருக்குது. சரியா, அல்ல வற்றாத ஒரு பொக்கிஷன் தான் ஜோதிடம். ஒரு ஜீவநதி வற்றவே வற்றாது, வந்துக்கிட்டே இருக்கும். தண்ணி சோர்ந்துக்கிட்டே இருக்கும், அமுது சோரபி மாதிரி. ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ உங்கள் ராசிக்கு வேண்டிய சூரியன் சந்திரனும் அதில் பாதிக்கப்படுறாங்க. சந்திரன் 4 கூடையவன், மாதுர்காரகன். சூரியன் புதிர்காரகன், 5 கூடையவன், பஞ்சமாதிபதி, அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி, மந்திர ஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. சூரியன் கிரகணத்தில் பாதிக்கப்படுறாரு. கிட்டத்தட்ட கிரகணம் 6 மணி நேரம் நடக்கு. 9:15 to 3:15 வரைக்கும் இரவு. அந்த 6 மணி நேர காலத்தில் நம்ம தூங்கிடுவோம், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இருந்தாலும் உறவு முறையில் சில சிக்கல்கள் இருக்கும். அந்த கிரகணம் நடக்கிற அன்னைக்கு சூதகாலம்பாங்க. சூதகாலங்கிறது கிரகணம் தெரிஞ்சால் தான் சூதகாலம். இருந்தாலும் கிரகணம் நமக்கு தெரியாது, இருந்தாலும் ஒரு எஃபெக்ட் இருக்கும். கோயில் நடையெல்லாம் அடைச்சி தான் இருக்கும். ஏன்னா நைட் 9 மணிக்கு மேலே கிரகணம் நடக்கிறதுனால ருட்டீனாக கோயிலெலாம் கரெக்டாக 9 மணிக்கெலாம் அந்த பூஜையை முடித்து அடைச்சிருவாங்க. அடுத்த ஜாம பூஜையை முடித்து நடச்சிருவாங்க. அதனால் கோயில் குளத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இரவு மறுநாள் காலையில் போய்க்கலாம். மேசராசியில் பிறந்தவங்க கோயில் குளத்துக்கு போய் மறுநாள் காலையில் போய்க்கலாம். அதை நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ சூரியன் சந்திரனும் அதில் சம்மந்தப்படுறதுனால தகப்பன் வழியில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அம்மா அப்பா உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. அதுபோக அவங்ககிட்ட அனுசரித்து போங்க. உங்கள் பிள்ளைகள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதனாச்சும் பிரச்சனைனா வாயை விட்டுறாதீங்க, அனுசரித்து போங்க, தட்டி கொடுங்க. ஒரு 2 நாள் ஆறப்படுங்க பிரச்சனையை, அப்புறம் அதை ஹேண்ட்லிங் பண்ணிக்கலாம். பிள்ளைகள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க மிக எச்சரிக்கையாக இருங்க. அரசு சம்மந்தப்பட்ட தொடர்பில் இருக்கிறவங்களும் எச்சரிக்கையாக இருங்க. அரசியல்வாதிகளும் கவனமாக இருக்கணும். சரியா, ஒரு 2 நாளைக்கு மே 2ஆம் தேதி 3ஆம் தேதி அதுக்கு பிறகு சரியாக போயிடும். ரைட் சார், வேறு என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திரன் மாதுர்காரகன், தாயாரோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. வண்டி வாகனத்தில் வச்சுருக்கிறவங்க கவனமாக இருங்க. விவசாய வேளாண் விளைக்கூடிய மக்கள், விவசாயம் பண்ணுறவங்க, வேளாண் விளைபொருள் உற்பத்தி பண்ணுறவங்க, விற்கிறவங்க, தோட்டப்பயிர் வச்சுருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். அதுபோல் நீர்நிலை பக்கம் இருக்கிறவங்க, நீர் சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க, தண்ணி கேன், அதுபோக அந்த போர்வெல் போடுறவங்க, மற்ற வேலைகள்லாம் இருக்குது. சரியா, திரவம் சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் இருக்குது. அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பழக்கடை வச்சுருக்கிறவங்க, காய்கறி கடை வச்சுருக்கிறவங்க, ஜூஸ் சென்டர் வச்சுருக்கிறவங்க, பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க, ஐஸ் பார்லர் வச்சுருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திரன் பாதிக்கப்படுறதுனால சந்திரனுடைய காரகத்துவமும் ஆதிபதி விசேஷம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அது சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு எதனாச்சும் பிரச்சனை வரும். தொழிலில் ஒரு பின்னடைவு இருக்கும். 2 நாளில் ஒன்றும் பெருசாக பின்னடைவு வரப்போகிறது கிடையாது. என்றைக்கு தொழிலில் எதனாச்சும் ஒரு சிக்கல் வரும், ஏதோ ஒரு பிரச்சனை வரும். நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கலாம். ஜோதிடத்தில் பலன் சொல்கிறது எதுக்கு? வருமுன் காப்பும் வளமாக இருப்போம். உங்களுக்கு இப்படி இருக்குது, நீங்கள் அப்படி இருங்கன்னு சொல்ல போகிறோம். சரியா, ஒரு ஜோதிடரோட கடமை அது. நடக்குதோ நடக்கலையோ அது இறைவன் செயல். ஆனால் நடக்கும் என்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, சப்ஜெக்ட் டு பி வெரிஃபிகேஷன். அப்படி இருக்கிறதுனால நம்ம அதில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதை ஜோதிடர் சொல்லணும், பயமுறுத்தக்கூடாது. நான் உங்களுக்கு பயமுறுத்தலை, ஒரு எச்சரிக்கை உணர்வு சொல்கிறேன், கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். எச்சரிக்கைன்னு கூட சொல்ல முடியாது, கவனம். இந்த விஷயத்தில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அதுபோக வெளியூர் போகிறவங்க, நைட்டில் அன்றைக்கி வெளியூர் போகிறேன் சார், மேசராசியில் பிறந்திருக்கிறேன், நான் வெளியூர் போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளியூர் போகிறவங்க இரவு நேர பயணத்தில் தவிர்க்க வேண்டாம், போயிட்டு வாங்க, கவனமாக இருங்க. போகும்போது வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு நெற்றியில் விபூதியை பூசிட்டு, விபூதியை எடுத்து கொஞ்சம் இறைவநாமத்தை சொல்லிவிட்டு, சிவாய நமகன்னு சொல்லிவிட்டு ஒரு பேப்பரில் மடித்து பாக்கெட்டில் வச்சு கொண்டு போங்க. அது உங்களுக்கு பக்க துணையாக இருக்கும். சரியா, விபூதி அந்த அளவுக்கு ஒரு அருமருந்து. அந்த விபூதியை நெற்றியில் அணியணும், நெற்றியில் பூசணும்.
வெறும் நெற்றி பால் அப்படின்னு இருக்காங்க. வெறுமனே நெற்றி இருக்கவே கூடாது. எப்போயுமே நெற்றியில் வந்து சின்னம் இருக்கணும். சைவ சின்னமோ வைஷ்ணவ சின்னமோ இருக்கணும். பெண்கள்லாம் குங்குமம் வச்சுருக்கணும், ஆண்கள்லாம் விபூதி வச்சுருக்கணும். சரியா? இது ரெண்டும் மாறாமல் இருக்கணும். தூக்கத்தில் சில நேரம் அழிஞ்சு போயிடும். அதனால காலையில் குளிச்சு முடிச்சோடனே முதல் நெற்றியில் விபூதி பூச சொல்கிறாங்க. விபூதி நெற்றியில் இருக்கணும். திருநீர் எப்போவுமே இருக்க வேண்டும். இதயத்திலையும் பூசிக்கலாம். நெற்றியில் நம்ம மார்பில் அதை பூசிக்கலாம். திருநீரை வந்து நம்ம வலது கையில் 3 விரல், மோதிர விரல், நடுவிரல், ஆட்காட்டி விரல், அந்த 3 விரலையுமே வந்து நீரில் நனைச்சி அந்த விபூதியை எடுத்து அப்படியே நெற்றிலையும் பூசிக்கலாம். சிவாய நமகன்னு நம்ம மார்பு பகுதியிலும் பூசிக்கலாம். மார்பு பகுதியில் சென்ட்ரலையும் பூசிக்கலாம். இருதயத்துக்கு ரொம்ப நல்லது. ஆத்ம சுத்தியாக இருக்கலாம். சரியா? எப்போயுமே வந்து இருதயம் வந்து சுத்தமாக இருக்கும். அது வந்து நெற்றியில் பூசுறது புறம், வெளியே, உள்ள இருதயத்தை பூசுறது உள்ள அகத்துக்கு, உள் மனதுக்கு. சரியா? இது புறத்துக்கு சொந்தம், அது அகத்துக்கு சொந்தம். ரெண்டுமே சுத்தியாக இருக்கணும். அகச்சுத்தியும் இருக்கணும், புறச்சுத்தியும் இருக்கணும். ஓகே நேர்களே, அந்த விபூதியை வந்து சட்டை பாக்கெட்டில் வச்சுட்டு வெளியூர் போகிறவங்க போங்க, பிரயாணத்தை பண்ணுங்கள், நல்லபடியாக இருங்க. மற்றபடி ராசிக்கு 3, 6 கூடிய புதனும் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிறாரு. இளைய சகோதர விஷயத்தில் கவனமாக இருங்க. குறிப்பாக தங்கச்சின்னு இருந்தால் தங்கச்சி விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க. எதனாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடும், இழுத்துட்டு வந்துடும். அதை நீங்கள் ஃபைசல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோகஸ்தர்கள் கவனமாக இருங்க. உத்தியோகம் பண்ணுறவர்கள், தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அதில் போகிற ஆண்களும் பெண்களும் கவனமாக இருக்கணும். குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். சரியா? ஏன்னா சூரியன் சம்மந்தப்படுறாரு 6ஆம் இடத்துல. அதனால் அரசு உத்தியோகத்துக்கு போகிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. மற்றபடி ஒரு 2 நாள், அக்டோபர் 2ஆம் தேதி 3ஆம் தேதி எல்லாம் முடிஞ்சு போயிடும். அந்த கிரகண தோஷம், அந்த நிவர்த்தி எல்லாமே சரியாக போயிடும். இது வந்து முழுக்க இந்த பிரபஞ்சத்தில் நடக்க சூரிய கிரகணம். அதோடைய உணர்வு எல்லா இடத்துலையும் இருக்குது. அதோடய தாக்கம் இருக்குது. உணர்வுன்னு சொல்ல முடியாது, அதோடய தாக்கம் இருக்குது. அதை நம்ம நம்பி தான் ஆகணும். சரியா? அதனால் நான் சொன்ன விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. சில விஷயத்தை மட்டும் கடைப்பிடிங்க. அதுபோக நான்வெஜ் எடுக்க வேண்டாம். அமாவாசையாக இருக்கிறதுனால யாரும் எடுக்க மாட்டாங்க. ஆண்கள் வந்து ஆல்கஹாலை தவிருங்க. அது ஒரு ரிக்வஸ்ட்டாக தான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து யாரையும் வற்புறுத்த முடியாது, சொல்கிறேன். அப்படி இருந்தால் நல்லது, உடலுக்கு நல்லது, உடலுக்கும் நல்லது, மனதுக்கும் நல்லது. மற்றபடி வேற ஒன்றும் பெருசாக இல்லை. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மேசராசியில் மறுநாள் காலையில் கோயிலுக்கு போகணும். பரணி அசுபதிக்கு தேவையில்லை, அசுபதிக்கு தேவை. ஏன்னா கேதுவும் வந்து கிரகணத்தில் பாதிக்கப்படுறாரு. பரணிக்கு தேவையில்லை. அசுபதி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மறுநாள் காலையில் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விளக்க போட்டுட்டு வேலைகளை செய்யுங்க, கடமைகளை செய்யுங்க. பரணி நட்சத்திரத்துக்கு சிறந்தவரும் போகலாம், சாலா சிறந்தது தான். ஏன்னா ராசிக்கு வந்து 6 கூடையவனும் 6ஆம் இடத்துல 4 கூடையவனும் 5 கூடையவனும் பாதிக்கப்பட்டதுனால பரணி நட்சத்திரத்தை சிறந்தவங்களும் கோயிலுக்கு போகிறது நல்லதான். பொதுவாக கிரகணம் முடித்து மறுநாள் கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது. எல்லாத்துக்குமே பொதுவாக நல்லது. எந்த ராசியோ எந்த லக்கணமோ ஹூவர் மேபி யாராவது இருந்துட்டு போட்டோம். கிரகணம் நடக்குது, சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் நடந்துச்சுனாலே அந்த கிரகணம் முடிஞ்சு மறுநாள் இல்லைனா அந்த வேலை முடிஞ்சு வேலையில் கோயிலுக்கு போகணும். பகலில் நடந்தால் ஈவினிங் போகலாம், இரவு நடந்துச்சா மறுநாள் காலையில் விடிய காலை கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கு போய்ட்டு இறைவனை பார்த்துட்டு வந்துட்டோம்னா நமக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிரும். ஏன்னா அவனின்று அணுவலும் அசையாது. எல்லாமே அவன் தானே, நம்ம படைத்தவன் அவன் தானே. ஸோ படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் தயவு நமக்கு தேவையில்லை. அதனால அந்த படைத்தவனை போய் பார்த்துட்டு வந்துடுவோம், நம்ம தெய்வத்தை பார்த்துட்டு வந்துடுவோம். ஒரு கிரகணம் நடக்குது பிரபஞ்சத்தில். அறிவிக்கப்பட்ட 2 கிரகங்கள், கண்ணால் பார்க்க வேண்டிய 2 கிரகங்கள் வந்து கிரகணத்துக்கு உட்படுது. சூரியனும் சந்திரனும். சூரியன் தகப்பனுக்கு உரியவன், சந்திரன் தாய்க்கு உரியவன். பிதுர்காரகனும் மாதுர்காரகனும். சூரியன் தான் சிவன், சந்திரன் தான் சக்தி. அப்படி தான் பதிச்சிருக்காங்க அந்த காலத்தில் சூரிய சந்திரர்கள். அதனால அமாவாசைக்கு சிவன் கோயிலுக்கு போக சொல்கிறோம். ஏன்னா சூரிய சந்திரர்கள் ஒன்று சேருவாங்க. ஒன்று சேருது வந்து சிவனும் சக்தியும் ஒன்று சேருது. அர்த்தநாரின்னு அர்த்தம் அன்றைக்கி. சரியா? சிவசக்தி ஒன்று சேருது. அதில் சந்திரன் வந்து வலிமையை இழப்பார், தேஞ்சு போய் அப்படி அந்த சிவன் கிட்ட போயிட்டு சூரியன் கூட சேர்ந்துட்டு அப்படி ரெஃப்ரெஷ் ஆகி மெர்ஜ் ஆகி அப்படி வெளியே வரும்போது ஒரு சக்தி கொடுத்துரும். அதுக்கு வளர்பிறை பிரதமையிலிருந்து அப்படி மறுபடியும் அவர் வந்து அந்த இழந்த சக்தியை மறுபடியும் பெறுகிறார். ஓகேவா? அதனால் அந்த சிவசக்தி சங்கமம் தான் அமாவாசை. அன்று வந்து நம்ம வந்து இறைவனை வழிபடுறது ரொம்ப நல்லதான். பொதுவாக அமாவாசை கோயிலுக்கு போகிறது நல்லதான் நேர்களே. ஓகே, இன்றைக்கி வந்து அமாவாசையில் கிரகணமும் வருது. இந்த வருடத்துடைய கடைசி கிரகணம். ரைட்டு, நான் சொன்னதை கரெக்டாக கடைப்பிடிங்க. நான் கொஞ்சம் கூடுதலாக கூட சொல்லியிருக்கலாம். ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக கூட சொன்ன மாதிரி சிலவர் சொல்லுவாங்க. இது சாதாரண விஷயம் தானே, எதுக்கு இவ்வளோ வீடியோ போட்ட பில்டப் கொடுக்குறேன்னு கூட சிலவர் சொல்லலாம். ஓகே, நான் என்னோடய ஃபாலோவில் சொல்லியிருக்கிறேன், என்னோடய அப்சர்வேஷனை சொல்லியிருக்கிறேன், என்னோடய கருத்துக்களையும் சிலதை சொல்லியிருக்கிறேன். நல்லது இருந்தால் எடுத்துக்கோங்க, கெட்டதை விட்டுருங்க. வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் மேசராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அசுபதி கார்த்திகை பரணி இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சில சௌபாகியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெற்று தேகாரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.